மெமரி கார்டுங்க. எனக்கு தெரியாது. தெரியாது? அதான் எல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டேனே. மெமரி கார்டுங்க சொல்லு. சார் எல்லாம் கிளியரா கோர்ட்ல சொல்லிட்டேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சாரி. தெரியாது இல்ல? அப்போ போ. என்னையா இதுல ஏதாவது சூதுவாது வச்சிருக்கீங்களா? வணக்கம். சென்னையில் நடந்த தொடர் கொலைகளின் காரணமாக சரணடைந்த அஸ்வினும் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இணை ஆணையாளரும் தலைமறைவு. இவர்களை தேடி தனி போலீஸ் படை விரைந்துள்ளது. இதுல ஒண்ணு குறைச்சல. அந்த சாமியாரை பிடிக்க வழியா பாருங்க. என்ன மேடம், திருப்பதி சாமி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்ல சார். மேல இடத்துல பிரஷர் வர்றது எனக்கு தான் தெரியும். நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். ஒரு குற்றவாளியை கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவனை பத்தின டீடைல்ஸ் அரசாங்க வக்கீல்கிட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐ அம் சாரி சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ். திருப்பதி சாமி சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு அண்டர்வேர்ல்ட் ஆட்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு. மிஸ்டர் சேது விநாயகம். எஸ் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க? ஹை கோர்ட்ல சார். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த திருப்பதி சாமிக்கு தண்டனை கிடைக்கணும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சார், திருப்பதி சாமியை கூடிய விரைவில் பிடிக்கிறது எங்க பொறுப்பு சார். ஓகே, we will meet tomorrow. எஸ் சார். இறங்காதீங்கடா. மிஸ்டர் திருப்பதி சாமி, you are under arrest. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ற? போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஒண்ணு நான் அரெஸ்ட் பண்றேன். யோ வாரண்ட் இருக்கா? சங்கர், ஏய், என் தலைவரை கைது பண்ணிடுங்க நீ. யூனிவர்சிட்டி உள்ள போடுங்க. என் தலைவரை கைது பண்ண முடியாது. சங்கர். டேய், மாடு மாட்டிக்காம பார். போய்க்கில கூப்றான். அண்ணா, யாரோடாலும் கூப்பிடுங்க. அரெஸ்ட் எடுத்துருவாங்க அவன். ஏய்,
விஷயத்தை சொன்னானா இல்லன்னு அனுப்பிச்சுட்டே இருக்கானா? அவன் சாதாரண ஆளா? அவன் சொல்ல வேண்டாம்ல. உடம்ப இப்படி வளர்க்காம பாரு. இவ்வளவு பேர் அடிக்காமல சொல்லு. ஒழுங்கா காண விடு, இல்ல உள்ளதா இருக்கணும். நடந்த 2 கொலைக்கு வந்தான் சார் காரணம். எவ்வளவுதான் அடிச்சு பார்த்துட்டோம், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். திமிரு பிடிச்ச ராஸ்கல். ஐயோ இப்படி கேட்டா சொல்ல வேண்டாம். என்னைக்குள்ள சொல்லலாம்னு பாரு. இல்ல வெடிகுண்டு சுட்டு போடு. எப்படியும் இன்னைக்குள்ள இவனை விசாரிச்சு உண்மையை வரவழைச்சிடறோம் ப்ளீஸ். ஐயா ஒருவேளை இவன் மெமரி கார்டு வெளியே எடுத்து கொண்டு போ. வாய் மூடுங்க. நான் தரேன். இவன் ஆளை இவன் கொண்டு போட்டு மெமரி கார்டை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். 3 மணி நேரத்துல தெரிஞ்சாகணும். அவனை தூக்கி போட்டு மீச்சாதான் உண்மையை வரவழைக்கிறேன். ஹலோ, எஸ் சார். ஏடிசி பேசுறோம் சார். என்னையா பண்றீங்க? விசாரணைக்கு போன கைதியும் காணோம், கூட போன ஆபீசரும் காணோம். சில நாட்களுக்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பு, போலீஸ் நிலைய எரிப்பு, மர்மமான முறையில் நடந்த கொலைகள் ஆகியவற்றில் பிரபல சாட்டையடி சாமியார் சம்பந்தப்பட்டு இருப்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளது. சாட்டையடி சாமியார் கொலை மற்றும் குண்டுவெடிப்பு, கலவரம் ஆகியவற்றில் சாட்டையடி சாமியாருடன் ஆளுங்கட்சி தலைவர்கள் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் ஊழல் அரசியல்வாதிகளின் மனதில் பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இன்னும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சாட்டையடி சாமியாரை தமிழகம் எங்கும் போலீசார் வழிவிரித்து தேடி வருகின்றனர். இது தவிர இவருக்கு வெளிநாடுகளில் ஆசிரமங்கள் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமறைவாகி பிடிப்பட்ட இணை ஆணையாளர் தீனதயாளனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இத பாருங்க சார், டெஃபினட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்வின் தான் காரணமா இருப்பான். எப்படி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கிளம்பிட்டோம் சார், வந்துட்டே இருக்கு. எதா இருந்தாலும் கோர்ட்டு முடிஞ்சதும் பார்க்கலாம். யுவர் ஆனர், இதோ குற்றவாளி கொண்டில் இருக்கிறாரே அஸ்வின். இவர் தன் வாழ்க்கையை உதவி இயக்குநராக தொடங்கியவர். சாதாரண வெடிகுண்டிற்கு பதிலாக நிஜ வெடிகுண்டில் வைத்தவர் என்று இப்படத்தின் இயக்குநரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தன்னுடைய போலித்தனமான வேஷங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று தன்னை பற்றி நன்கறிந்த நண்பர்கள் நிகிலையும் காதரையும் மிக கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். தொழிலதிபர் திருப்பதிசாமி இவர் கேட்ட பணத்தை தரவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கடத்தி நண்பர்களைப் போலவே கொன்றிருக்கிறார். மேலும் தான் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர் மனைவி சௌமியாவையும் கற்பழித்து கொன்றுள்ளார். இவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் போய் சொல்றீங்க. இந்த கொலை நான் பண்ணல ப்ளீஸ். சார், அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ரிமாண்ட்ல இருக்க குற்றவாளிகிட்ட பேசக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா போங்க சார். சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். இது உங்க பொண்ணா? இல்ல, இது என் கசின் சிஸ்டர். ஐ அம் அட்வொகேட் உமா. அஸ்வினுக்கு நீங்க என்ன வேணும்? அவன் என் தம்பி சார். அப்பா அம்மா? அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க மேடம். நோ, நீங்க போய் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, அவனை சின்ன வயசுல இருந்து நாங்க தான் வளர்த்து படிக்க வச்சு அட்வொகேட் ஆகணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். இங்க பாருங்க, அவன் ஃப்ரெண்ட் நிக்கில், காதர் 2 பேரையுமே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சௌமியாவை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். இது என்னால் நம்ப முடியல. இத பத்தி உங்களுக்கு உண்மையில எதுவும் தெரியாதா? இல்ல போய் சொல்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் எந்த குற்றமும் செஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டாதவங்க யாரோ வேணும்னே அவன் மேல பழி சுமத்திருக்காங்க. அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் மேடம். என்ன உளறீங்க?
உண்மைதான் சார் சொல்றேன். இப்ப நடக்க போற விசாரணையில நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு தண்டனை குறையும். உண்மையை சொன்னா விடுதலை பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே சார், உண்மை என்னங்கறத நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க போலாம். என்ன மேடம் ரொம்ப குழப்புறாங்க, ஒண்ணும் புரியல. வேற ஆங்கில ட்ரை பண்ணி பாப்போம். ஹலோ, ஸ்பெஷல் பிரான்ச். என்ன தலைவர சொல்லுங்க. என்ன ஆச்சு அவன் கேஸ்? அவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. சென்ஷன் ஆகாம விஷயத்த சொல்லுங்க. ரிமாண்ட்ல வச்ச நேரத்துல தான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. ஆய்வா அம்பவா, என்னையா இதுல ஏதாவது சூழ்வாது வச்சிருக்கீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மேட்டர் வெளியே போகாம அவனை நான் பிடிக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி தலைவர்.